Welcome to Science Simplified. So, in the video, analytical techniques in biotechnology or biology அப்படின்ற பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கலோரிமெட்ரி, அதோட பேசிக் பிரின்சிபல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த பேசிக் பிரின்சிபல் இருக்க பியர் லாம்பர்ட்ஸ் லா, அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ், அப்புறம் லெபார்டரி லெவலில் எப்படி அனலைஸ் பண்ணுறது என்ற கான்செப்ட்ஸோட எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்சஸ், மெடிக்கல் லேபரட்டரி சயின்சஸ், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து ரெஃபர் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக டெக்னிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எவ்வளோதான் கவனிச்சாலும் இல்லை எந்த புக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபர்ஸ் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்க. பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை வேற மாதிரி ஏதாவது இம்ப்ரவைசேஷன் பண்ணணும்னாலும் சஜஷன் சொல்லுங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு, இல்லை இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து அப்ளிகேஷன் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வைஸா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. So when light meets a colored solution, science begins to measure. So இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஒரு நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைட் ஒரு கலர்ட் சொல்யூஷனை மீட் பண்ணும்போது சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது எப்படி மெஷர் பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதோ இல்லை இந்த வீடியோவில் இருக்க கான்செப்டை நீங்கள் படிச்சு முடிச்ச உடனே என்னெல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் கலோரிமெட்ரினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் கலர்ட் சப்ஸ்டன்சஸ்னா என்ன, அது எப்படி லைட்டோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிரின்சிபல் இந்த லா, தட் இஸ் பியர் லாம்பர்ட்ஸ் லா, அப்புறம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸை நம்ம வந்து கிராஃபிக்கல் மெஷர்மெண்ட்ல எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஃபைனலாக கலோரிமெட்ரி, அப்புறம் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸாக எம்சிக்யூஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கான்செப்ட்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கலோரிமெட்ரி அப்படின்னா என்ன? ஒரு கலோரிமெட்ரியோட டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் அனாலஜி, அதுதான் நம்மளோட பிளேலிஸ்டோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ரியல் லைஃப்ல இருக்க கான்செப்ட்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஒரு கப் ஆஃப் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கப் ஆஃப் டீல வந்து நீங்க பாக்குறீங்க, அந்த டீ வந்து டார்க்கா இருக்கா இல்லைன்னா லைட் கலர் டீயா பாக்குறீங்க. ஸோ டார்க்கா இருக்கு அந்த டீ, பாக்குறதுக்கு டார்க்கா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய டீ லீவ்ஸ் இல்லைன்னா நம்ம அந்த டீ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நிறைய டீ, அது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த டீ டார்க்கா இருக்கு. அதுவே 1 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப லைட்டா இருந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்ன? டார்க்கர் சொல்யூஷன்ஸா இருக்குது. அது பார்க்க டார்க்கா இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டீ ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? லைட்டா இருந்துச்சு ஸ்ட்ராங் கம்மியா இருக்கு. ஸோ டார்க்கா இருந்துச்சுன்னா நிறைய லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ கலோரிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டார்க்னஸை குவான்டிஃபை பண்றாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு சொல்யூஷன் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா நமக்கு சொல்யூஷன் அப்படின்னா என்ன, நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்யூஷன் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? சொல்யூஷன் அப்படின்னா எதெல்லாம் நம்ம ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா, லைக் சயின்டிபிக்லி நம்ம பாக்குறோம். அதுல என்ன இருக்கும்? 2 விஷயம் இருப்பாங்க. ஒண்ணு வந்து சொல்யூட் இருப்பாங்க, இன்னொன்னு சால்வெண்ட் இருப்பாங்க. ஸோ ஒண்ணுத்துல வந்து சொல்யூட் இருப்பாங்க, இன்னொன்னுத்துல சால்வெண்ட் இருப்பாங்க. சொல்யூட் அப்படின்னா என்ன? எது கரைஞ்சி போகுதோ, எதால கரைய முடியுதோ,
எதெல்லாம் கரைஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம். எதெல்லாம் கரைக்குதோ, எதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, கரைச்சு விடுதோ, இல்ல அதுதான் கரைக்கிறதுக்கு மூலதனமா இருக்கோ, அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சால்வெண்ட். ஸோ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அந்த சொல்யூஷன் இஸ் a mixture of solute and solvent. ஸோ சொல்யூட்னா அதுக்கு ஒரு the ability to get dissolved. solvent அப்படின்னு சொன்னீங்கன்னா the ability to dissolve. ஸோ கரைக்கக்கூடியது, கரையக்கூடியது, அதுதான் ரெண்டு வித்தியாசம். சொல்யூட்ன்றது கரையக்கூடியது, சால்வெண்ட்ன்றது கரைக்க கரைக்க அதை கரைக்க வைக்க கரைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ நான் வந்து இது ஒரு சொல்யூஷனை வந்து நான் சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இப்போ இது வந்து நான் சால்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்யூஷன் சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சொல்யூட்டும் இருக்கணும், சால்வெண்ட்டும் இருக்கணும். அப்ப சால்ட் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? அந்த சொல்யூஷன்ல இருக்கிற சால்ட்ன்றது, அந்த உப்பு அப்படின்றது சொல்யூட். அந்த கரைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர். ஜென்ரலா நம்ம சால்ட் சொல்யூஷனா வாட்டர் வச்சு சொல்லுவோம். இந்த சால்வெண்ட் நீங்க டீட்டெயிலா பார்க்க போனீங்கன்னா வாட்டர் ஆக்வஸ் சால்வெண்ட்னு இருக்கு, போலார் சால்வெண்ட், நான் போலார் சால்வெண்ட் அப்படிலாம் இருக்கு. நம்ம அவ்வளவு டீட்டெயில்ஸா இப்போ போக வேணாம். பட் நம்ம ஒரு சொல்யூஷன் அப்படின்ற அந்த வேர்டை நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம்ன்றனால ஒரு பிரீஃப் ஐடியாக்காக நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சால்ட் சொல்யூஷன் தண்ணி அப்படின்னு நான் சொல்றேன்னா, உப்பு தண்ணியில சொல்யூட் யாரா இருப்பாங்க? உப்பு. ஏன்னா உப்பு தான் அதுல கரைஞ்சு போகுது. யார் அதை கரைக்கிறாங்க? வாட்டர். சோ இது சொல்யூட், இது சால்வெண்ட். சோ இப்போ இந்த சொல்யூஷன், இந்த மாதிரியான சொல்யூஷன்ல கலர்டா இருந்தாங்கன்னா, கலர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, அந்த கலர்ஃபுல்க்கு காரணம் என்ன? அந்த சொல்யூட் அதுல கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அந்த கரையக்கூடிய பொருட்கள் வந்து அதுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்க. சோ அவங்கள பத்தி, அவங்க எவ்வளவு இருக்காங்க, குவான்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு கரைஞ்சிருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ இருந்து அது கரைஞ்சிருக்கு, எவ்வளோ கரையாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கலோரிமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சால்ட் அப்படின்னா, அந்த சால்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிராம்ஸ், கிலோகிராம்ஸ் அப்படின்னு நம்ம பிசிக்கலா மெஷர் பண்ணுவோம். அதே சொல்யூஷன்ல அது கரைஞ்சு போச்சுன்னா, அது கிராம்ஸ் இவ்வளவு கரைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? அது எவ்வளவு கரைஞ்சிருக்கு, எப்படி கரைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணோம். அதாவது கெமிக்கலா நம்ம பிசிக்கலா நம்மளால ஒரு வெயிட் மெஷர்மெண்ட் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் கெமிக்கலா அது எவ்வளவு வெயிட் கரைஞ்சிருக்கு, அது எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கலோரிமெட்ரி. சோ கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் சால்ட் சொல்யூஷனா இருக்கலாம், சுகர் சொல்யூஷனா இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச எல்லாத்த வச்சு நம்ம எம்ப்ளாய் பண்ணி பார்க்கலாம். சோ எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெஷர் பண்ண போறோம். அந்த மெஷர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேசிக் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் உங்களோட கலோரிமெட்ரி. சோ பேர்லயே இருக்கு கலோரி மெட்ரி. மெட்ரி அப்படின்னா என்னது? மெஷர்மெண்ட். எதையோ நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். கலர் அப்படின்னா என்னது? கலோரி அப்படின்னா கலர். ஸோ கலர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ நம்ம மெஷர் பண்றது பேரு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு. அதனாலதான் அந்த அதாவது அந்த அந்த ப்ரொசீஜருக்கு பேரு கலோரிமெட்ரி. அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம வந்து கலோரிமெட்ரின்னு நேம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கலோரிமெட்ரி அப்படின்னு டெஃபினிஷன் பார்ப்போம். கலோரிமெட்ரி அப்படின்றது ஒரு அனாலிட்டிக்கல் டெக்னிக். அனாலிட்டிக்கல் டெக்னிக்னா என்னது? அனாலிசிஸ்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம்? அதுக்குள்ள இருக்கிற அந்த சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அதனால இது ஒரு அனாலிட்டிக்கல் டெக்னிக். என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷர்ஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ கலர்ட் சப்ஸ்டன்சஸ். கலர்ட் சப்ஸ்டன்சஸ்னா இங்க இருக்கு நம்ம சொல்ல போறது என்னன்னா அந்த சொல்யூட். அந்த சொல்யூஷன்ல சால்வெண்டால கரைக்கப்பட்ட அந்த சப்ஸ்டன்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போறோம். எதை வச்சு மெஷர் பண்ண போறோம்னா the amount of light it is absorbed. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சப்ஸ்டன்சஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதால லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுதோ அவளுக்கு அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படின்றத அதை வச்சுதான் அந்த சொல்யூட், அந்த கரையக்கூடிய பொருளோட கான்சென்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா கலோரிமெட்ரி அப்படின்னா என்னது? ஒரு மெஷர்மெண்ட். என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்? அனாலிட்டிக்கல் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த அனாலிட்டிக்கல் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் யாரை மெஷர் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ட் சப்ஸ்டன்சஸ் இன் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய கலர்ட் சப்ஸ்டன்சஸ் அவங்க மெஷர் பண்ண போறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டை மெஷர் பண்றது. ஜென்ரலா ஒரு எஸ்டிமேஷன் பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு குவாலிட்டேட்டிவ், இன்னொன்னு குவான்டிடேட்டிவ். ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்.
குவாலிட்டேட்டிவ் அப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டி அப்படின்னா என்ன? அந்த பொருளோட தரம் என்ன? அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ குவாலிட்டேட்டிவ்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்வோம்? அது என்ன மாரியான பொருளு? அது ம் இந்த பிராண்டா? அந்த பிராண்டா? இல்ல இல்ல சால்ட் இருக்கா? சுகர் இருக்கா? அப்படின்னு அதுல என்ன இருக்கு? அது எப்படி இருக்கு? அப்படின்னு மெஷர் பண்றது தான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அதே குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொன்னீங்கன்னா என்ன? நமக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எவ்ளோ இருக்குன்னு நமக்கு தெரியல. சோ எவ்ளோ இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். சோ கலோரிமெட்ரி அப்படின்றது ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் டெக்னிக். சோ குவான்டிட்டி இருக்கிற குவான்டிட்டிய நம்ம மெஷர் பண்றோம். சோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கீழ அதுக்கு வரும். ஓகே. சோ நமக்கு இப்ப கலோரிமெட்ரினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹிஸ்டாரிக்கல் நோட் நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஹென்ரிச் லாம்பர்ட் 1760ல, அப்புறம் ஆகஸ்ட் பியர் ஸோ 1852. ஸோ அதனாலதான் இந்த பிரின்சிபலை வந்து நம்ம பியர் லாம்பர்ட்ஸ் லான்னு சொல்லுவோம். ஸோ லாம்பர்ட் டு பியர் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அவரோட ஃபுல் நேம் என்னன்னா ஜான் ஹென்ரிச் லாம்பர்ட் 1760லையும் ஆகஸ்ட் பியர் 1852லையும் மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இந்த கலோரிமெட்ரிக்காக நிறைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் டிரைவ் பண்ணி அவங்க ஃபைனலா ஒரு பிரின்சிபலை டிரைவ் பண்ணாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கலோரிமெட்ரி அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதோட கீ பிரின்சிபல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதோட கீ பிரின்சிபல்ஸ் ஓகே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒயிட் லைட் பாஸ் ஆகும்போது, கலர்ட் சொல்யூஷன்ல ஒயிட் லைட் பாஸ் ஆகும்போது சம் வேவ் லென்த் எல்லாமே அப்சர்வ் ஆயிடும், சம் வேவ் லென்த்லாம் டிரான்ஸ்மிட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சொல்யூஷன், இது வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சுப்போம். இந்த கலர்டு சொல்யூஷன்ல நம்ம லைட்ட பாஸ் பண்ணும்போது லைட் என்ன ஆகுதாம்? சில லைட்லாம் அதுக்குள்ள அப்சர்வ் ஆகுறாங்களாம். சில லைட்லாம் அப்சர்வ் ஆகாம வெளியில போயிடுறாங்க. டிரான்ஸ்மிட் ஆயிடுறாங்க. ஸோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் இருக்காங்க இல்லையா? அந்த சொல்யூஷன்ல இருந்து விலகி போயிருக்காங்க இல்லையா? அப்சர்வ் ஆகாம இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் கலர் குடுக்குறாங்க. அந்த சொல்யூஷனுக்கு யார் கலர் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லைட் எல்லாமே எந்த லைட் வேவ்ஸ். ஸோ லைட் அப்படின்னா என்னதுன்னா ப்ரோபகேஷன். இட் இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே. ஸோ அதுவும் வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ அவங்க பாஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷன்ல இருக்கிறதுல சிலதெல்லாம் வந்து அந்த லைட்ட அப்சர்வ் பண்ணிக்கும். சிலதெல்லாம் அந்த லைட்ட டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்ல வருது? என்ன இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, அந்த சொல்யூஷன்ல இருக்க கலர இன்டர்பிரேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ண லைட் வேவ்ஸ் கிடையாது. டிரான்ஸ்மிட் பண்ண அந்த லைட் வேவ் லென்த்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வேவ் லென்த் அப்சர்ப்ஷனா என்ன நான் சொல்றேன். பட் இது வந்து ஒரு கீ பிரின்சிபல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலர்ட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இது அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? என்ன மாதிரியான லைட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட காம்ப்ளிமெண்டரி கலரை தான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூ கலர் சொல்யூஷன் அப்படி இருக்குன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா, உம் okay. நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ ஐ டேக் இட் அஸ் ப்ளூ கலர். ஸோ இது வந்து சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா, இது என்ன லைட்ட அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரெட் லைட்ட அப்சர்வ் பண்ணும். ஸோ என்னோட லைட் வந்து ரெட் லைட்ட இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் அப்சர்வ் பண்ணும். இதுவே நான் ரெட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது என்ன மாதிரியான லைட் அப்சர்வ் பண்ணும்னா, ப்ளூ லைட் அப்சர்வ் பண்ணும். அப்படி இல்லைனாக்கா கிரீன் லைட்ட அப்சர்வ் பண்ணும். ஸோ என்னோட கலர்ட் சொல்யூஷன் அதோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸை தான் எப்பவுமே வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ கலோரிமெட்ரியில எப்பவுமே என்ன சொல்லணும்னா, சில வேவ் லென்த் வந்து அப்சர்வ் ஆயிருக்காங்க, சில வேவ் லென்த் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கலர்ட் சொல்யூஷன் எப்பவுமே வந்து அதோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பிரைமரி கலர்ஸ் இல்லையா? ரெட், ப்ளூ, கிரீன். ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட் மோர் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் மோர் லைட் அப்சார்ப், ஹையர் அப்சார்பன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து அந்த டீ கப் ஆஃப் டீயோட எக்ஸாம்பிள பார்த்தோம். அதிகமா கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா நிறைய லைட் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஹையர் அப்சார்பன்ஸ், ஹையர் ரீடிங் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்டரி கலரோட வேல்யூன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம என்ன சொல்யூஷன் இருக்கோ அதோட காம்ப்ளிமெண்டரி கலர் கிடைக்குது. இப்போ காம்ப்ளிமெண்டரி கலர்னா டிரான்ஸ்மிட் ஆகுறாங்க.
டிரான்ஸ்மிட் ஆனா, அந்த டிரான்ஸ்மிட் ஆன லைட் வந்து என்ன மீன் பண்றாங்கன்னா, சொல்யூஷனோட கலர்ஸ சொல்றாங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன தான் நம்ம வந்து மெஷர் போறோம். ஓகே. ஸோ இதுதான் ஓவர்வியூ அபவுட் கலோரிமெட்ரி. ஒரு கலோரிமெட்ரினா நமக்கு என்ன தெரியணும்? அதோட டெஃபினிஷன் தெரியணும். அதோட ஹிஸ்டாரிக்கல் நோட் தெரியணும். யார் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தெரியணும். இந்த கீ பிரின்சிபல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கலோரிமெட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். லைக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னா என்னதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த மாதிரியான ஃபீல்ட்ல நமக்கு உருவாகக்கூடிய அந்த ரேடியேஷன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல மூவ் ஆகுறாங்க. ஸோ ஆக்சுவலி பேசிக்லி வேவ் லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லயே இருக்கு இல்லையா? வேவ் லென்த் அப்படின்னா அந்த வேவ், அந்த மூவ்மெண்ட், அந்த டிஸ்டர்பன்ஸ், ஒரு பேட்டர்ன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸால ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. அந்த வேவ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அது சவுண்டா இருக்கலாம், அது வந்து லைட்டா இருக்கலாம். ஸோ இந்த வேவ்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் வேவ்ல மூவ் ஆகுறாங்க. பர்ட்டிகுலர் லென்த்ல மூவ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறேன். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறோம். நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னா, இத எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஒண்ணு மீட்டர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். இல்ல லாங் டிஸ்டன்ஸஸ் இருந்தா கிலோமீட்டர் இல்ல மீட்டர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது என்னோட மூவ்மெண்ட். நான் இந்த A அப்படின்ற பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி நான் மூவ் ஆகுறேன்னா, அந்த ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகும்போது, நான் ஒரு டிஸ்டன்ஸ வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல தான் நான் வந்து எப்படி நான் மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு யூனிட்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவேன். லைக் ஜெனரலா நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, மீட்டர் இல்ல கிலோமீட்டர்ல. ஸோ இப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸஸ் இந்த வேவ்ஸ் மூவ் ஆகுது இல்லையா? இவங்க மூவ்மெண்ட்டுமே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ மெஷர் பண்ற அந்த மெஷர்மென்ட்க்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் லென்த். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேவ்ன்னு வச்சுக்கணும். இந்த வேவ் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அந்த மூவ்மெண்ட்ட மெஷர் பண்றது, அந்த வேல்யூஸ் தான் வந்து வேவ் லென்த். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் புரியிற மாரி இன்னொரு லெவல்ல நான் சொல்றேன். ஃப்ரீக்வென்சி. ஸோ நெக்ஸ்ட் வேவ் லென்த்க்கு அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி. ஸோ இப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெர்சன், இது ஒரு பெர்சன். ஸோ இவங்க பொசிஷன் ஏலேருந்து பொசிஷன் ஈக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அந்த மூவ் ஆகுறத நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தோட சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாம்ப்டா. ஸோ நான் லாம்ப்டால மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு பெர்சன், இவர் ஃபர்ஸ்ட் பெர்சன், இவங்க செகண்ட் பெர்சன். ஸோ இந்த பெர்சன் வந்து இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்கு மூவ் ஆகுறாங்க. செகண்ட் பெர்சனும் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்கு மூவ் ஆகுறாங்க. ஆனா பாருங்க, எவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு இந்த பெர்சன் போறாங்க. மேபி இந்த பெர்சன் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு அனாலஜிக்கு தான். ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிய ரீச் பண்ணிடுறாங்க. வேறஸ் இந்த செகண்ட் பெர்சன் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஒரு 12 ஸ்டெப்ஸ வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பெர்சன் 1 வந்து எவ்ளோ எவ்ளோ ஃபாஸ்ட்டா எவ்ளோ ஃபாஸ்ட்டா நடக்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டெப்ஸ்லயே கவர் பண்ணிடுறாங்க. ஆனா அதே சேம் டிஸ்டன்ஸ். வேறஸ் இந்த பெர்சன் வந்து எவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க? 12 ஸ்டெப்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய பெரிய அந்த பேட்டர்ன் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பெருசா நான் வரைஞ்சிருப்பேன். லைக் இந்த கிரஸ்ட் அண்ட் ட்ராப்ஸ. இங்க பார்த்தீங்கன்னா, நான் குட்டி குட்டியா வரைஞ்சிருக்கிறேன். இது எதுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ். ஸோ இவங்க வைக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ். இது ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ் வேவ் லென்த். பட் இருந்தாலும் அவங்க குட்டி குட்டி வேவ் லென்த். அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டெப்ஸா எடுத்து வைக்கிறாங்க. இவங்க குட்டி குட்டி ஸ்டெப்ஸா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்றது தான் என்னது? ஃப்ரீக்வென்சி. எவ்வளோ ஸ்டெப்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வேவ் லென்த். ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுவே நம்ம என்ன பண்ணோம்னா, லைட்டுக்கும் நம்ம இம்ப்ளை பண்ணி பார்க்கணும். சவுண்டுக்கும் இம்ப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட். ஸோ ஒரு பேட்டர்ன் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், ஒரு வேவ்ஸ் வந்து டிராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல டிராவல் பண்றாங்க, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி லெவல் இதுக்குரிய மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி அந்த ஒரு அனலாகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைட்
லைட்ன்றது ஒரு பேட்டர்ன் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ். அது வந்து எக்ஸிஸ்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ்ல, அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ்ல அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். ஆல்சோ சில சர்டன் ரீஜன்ஸ் மட்டும்தான் என்ன பண்றாங்க, நம்மளோட மாலிகுல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்கலாம் யாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இந்த ரீஜனை வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸா பிரிக்கிறாங்க. அதுல வந்து gamma rays, X-rays, UV rays, visible rays, near infrared rays, mid infrared rays and far infrared rays அல்லனா அது மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண மீட்டர் கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்சஸ், அது அது டிராவல் பண்ற டிஸ்டன்சஸை மெஷர் பண்றத நான் வேவ் லென்த் சொல்லியிருக்கேன். ஸோ வேவ் லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர். ஓகே, அதனால இங்க நானோமீட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாருங்க. ஸோ லெஸ் தென் 0.1 நானோமீட்டர் மூவ் ஆகக்கூடிய, அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமா ரேஸ்ன்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன மீனிங் பண்றோம் நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஸ் தென் 0.1 நானோமீட்டர். எக்ஸ்ரேஸ் எவ்வளோ டிராவல் பண்றாங்க, எவ்வளோ வேவ் லென்த்ல டிராவல் பண்ணுவாங்கன்னா 0.1 to 10 நானோமீட்டர் ரீஜன்ஸ்ல அவங்க அந்த ரேஞ்ச்ல அவங்களோட டிஸ்டன்ஸ் டிராவலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீஜன்ல டிராவல் பண்ணக்கூடிய வேவ்ஸ், லைட் வேவ்ஸ்க்கு பேரு என்ன வைக்கிறோம்னா எக்ஸ்ரேஸ் வைக்கிறோம். ஸோ அது இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் தட், அது எக்ஸ்ரேஸ் கிடையாது. ஸோ எதை பேஸ் பண்ணி வைக்கிறோம், அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்ச்குள்ள டிராவல் பண்ற லைட் வேவ்ஸ்க்கு பேர் என்ன, எக்ஸ்ரேஸ். 10 to 400 நானோமீட்டர்ல டிராவல் பண்ணக்கூடிய, அதாவது வேவ் லென்த் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய லைட் வேவ்ஸ்க்கு யூவின்னு பேர் வைக்கிறோம். 400 to 700 நானோமீட்டர்னா அதுக்கு விசிபிள் லைட் பேர் வைக்கிறோம். 700 நானோமீட்டர்ல இருந்து 2.5 மைக்ரோமீட்டர் டிராவல் பண்றாங்கன்னா நியர் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படி நம்ம பேர் வைக்கிறோம். அதே 2.5 to 25 மைக்ரோமீட்டர், மைக்ரோ அப்படி இது இங்கெல்லாம் வரைக்கும் நம்ம விசிபிள் வரைக்கும் நானோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மைக்ரோமீட்டர். ஸோ மைக்ரோமீட்டர்னா 10 to the power of -6, நானோமீட்டர்னா 10 to the power of -9. ஸோ இதுக்கு வந்து மிட் இன்ஃப்ராரெட் ரேஸோட ரேஞ்ச், அது ஃபார் இன்ஃப்ராரெட் தட் இஸ் கிரேட்டர் தென் 25 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த ரேஞ்ச்ல டிராவல் பண்ணக்கூடிய லைட் வேவ்ஸ்க்கு மைக்ரோவேவ்ஸ், இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம எக்ஸ்ரேஸ் எங்க யூஸ் பண்ணிருப்போம்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸ்ரேஸ் இதெல்லாம். ஸோ யூவி லைட் நமக்கு தெரியும் கண்டிப்பா, சன் ரேஸ்ல இருந்து வருது. விசிபிள் லைட் ஆப்வியஸ்லி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய நம்மளோட லைட், நம்ம பார்க்கக்கூடிய லைட் அண்ட் கலர்ஸ் எல்லாமே விசிபிள் ரீஜன்ஸ்ல இருக்கு. So UV region என்னன்னா it is going to cause electronic transitions. UV ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில யூஸ் பண்ணுவோம் இது சோர்ஸா. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சொல்யூஷன்ல aromatic compounds, அதாவது நம்ம aromatic அப்படின்னாலே கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பென்சின் ரிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எதுலெல்லாம் வந்து பென்சின் ரிங் இருக்கோ அந்த பென்சின் ரிங் என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். எனி டைப் ஆஃப் ஸ்மெல் வந்ததுனாலே தெர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் பென்சின் ரிங். ஸோ அந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணணும்னா நம்ம எதுக்கு போவோம்னா யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போவோம். பிகாஸ் அதோட சோர்ஸ் வந்து யூவி ரீஜன். நெக்ஸ்ட் விசிபிள் ரீஜன். ஸோ விசிபிள் ரீஜன் வந்து 400 to 700 நானோமீட்டர். இதுவுமே வந்து எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸை கிரியேட் பண்ணும். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் என்ன நமக்கு தெரியும், ஆட்டம் இருக்காங்க, ஆட்டம் எக்ஸைட் ஆகும்போது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆறாங்க இல்லையா, அதுதான். ஸோ எக்ஸைட்டேஷன் எப்ப நடக்கும், லைட்டோ ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸோட அது இன்ட்ராக்ட் ஆகும்போது ஷேரிங் அண்ட் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல எக்ஸைட்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸைட்டேஷனா கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஹையர் எனர்ஜில, ஹையர் ஆர்பிட்டல் எனர்ஜி லெவலுக்கு அவங்க மூவ்மெண்ட் இருக்காங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் சொல்யூஷன்ஸ்ல நடக்கும். இதுதான் பேசிஸ் ஃபார் யுவர் கலோரிமெட்ரி. ஸோ கலோரிமெட்ரிக்கும் யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இப்பவே நமக்கு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம கலர் சொல்யூஷனை மெஷர் பண்ணும்போது விசிபிள் ரீஜன் சோர்சஸை யூஸ் பண்ணி பண்றோமோ அப்போ அந்த டைப் ஆஃப் அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து கலோரிமெட்ரி. அதுவே நம்ம யூவி சோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இது யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அது நெக்ஸ்ட்
வீடியோல பார்ப்போம். இப்போ கலோரிமெட்ரி பார்ப்போம். ஸோ இது வந்து ரெட் ரீஜன்ல இருந்து வயலட் ரீஜன். ஸோ ரெட் ரீஜன் வந்து 700 நானோமீட்டர், வயலட் ரீஜன் வந்து 400 நானோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். நம்ம காம்பவுண்ட் அனாலிசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, இன்னொன்னு calorimetry, another one is infrared spectrometry or spectroscopy சொல்லுவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷனல் டிரான்சிஷன். ஸோ வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொட்டேஷனல் டிரான்சிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கும்போது அதோட பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேசிக்லி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இது வந்து காம்பவுண்டோட கலர்ஸ் பத்தி டிடெக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம்னா நம்ம சொல்யூஷன்ல இருக்கிற சொல்யூட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சொல்யூட்டோடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, அது ஆல்கஹாலா, அது ஆல்டிஹைடா, கீட்டோனா, இல்ல ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸா, கேரோட்டினைட்ஸா, இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் கீ பிரின்சிபல் அபவுட் அந்த நம்ம என்ன யூஸ் பண்ற சோர்ஸால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு தெரியணும், வேவ் லென்த்னா என்னன்னு தெரியணும், ஃப்ரீக்வன்சி நம்ம எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியல திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, you'll easily understand. ஸோ ஹையர் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட்டர் வேவ் லென்த். ஸோ சின்னதா ஷார்ட்டா வேவ் லென்த்தா இருக்காங்கன்னா ஹையா இருக்காங்கன்னு அர்த்தம், ஹை எனர்ஜியா இருக்காங்கன்னு அர்த்தம். லாங்கர் வேவ் லென்த், ரொம்ப தூரமா அவங்களுக்கு டிஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் எனர்ஜி. ஸோ ரொம்ப தூரமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். சீக்கிரமா நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆஹ் ஒரு ஒரு இவ்வளோ டைம் எடுத்துலாம் நம்ம வந்து பொறுமையா கரெக்டா இது பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம், 2 3 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவா வச்சு லாங்கா ஜம்ப் பண்ணி போயிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம லேசியா இருப்போம். ஸோ லோயர் எனர்ஜி அப்படின்னா என்னது, லேசி. ஸோ லேசி. ஸோ லோயர் எனர்ஜினா லாங்கர் வேவ்லென்த். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் கான்செப்ட்ஸ் மறந்துச்சுன்னா நிமோனிக்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படி நிமோனிக்ஸ் வச்சுன்னா லோயர் எனர்ஜினா லேசியா இருக்கிறோம், லோயர் எனர்ஜினா லாங்கர் வேவ்லென்த் நம்ம லேசியா இருப்போம், லோ எனர்ஜி. ஸோ அது ஹையர் எனர்ஜினா ஷார்ட்டர் வேவ்லென்த். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் கலோரிமெட்ரி நம்ம முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல என்ன ரேஞ்சஸ் ஆஃப் லைட் பார்த்துட்டோம். ஸோ இதோட கலர்ஸ் பத்தி நமக்கு தெரியணும். ஒரு சொல்யூஷன் கலர்ஸ் அப்சர்வ் பண்ணாங்கன்னா என்னென்ன ரேஞ்சஸ்க்கு என்னென்ன வேவ் லென்த்னு. ஸோ அது வயலட் கலர். ஸோ நம்மளோட சொல்யூஷன் வயலட் கலர்ல இருக்கு அப்படின்னா எந்த ரேஞ்சில் அப்சர்வ் பண்ணுவாங்க, 380 to 430. ஸோ என்ன கலர் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரீன் கலர். நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இதுல என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா கிரீன் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். அப்ராக்சிமேட்லி 520 நானோமீட்டர்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 to 495 அப்சார்ப்ஷன், அது அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட்டோட வேவ்ல. டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஸோ ப்ளூ கலர்னா ஆரஞ்சு கலரை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஆரஞ்சு ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 நானோமீட்டர். கிரீன் கலரா இருந்தா ரெட் ஆர் பர்பிள். ஸோ கிரீன் அப்சர்வ் பண்ணக்கூடிய வேவ் லென்த், அந்த லைட் டிராவல் பண்ணக்கூடிய வேவ் லென்த் அதை அப்சர்வ் பண்ணது 495ல இருந்து 570. ஸோ நம்ம என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்னா ரெட் ஃபில்டர். எல்லோ கலர் அப்படின்னும் போது 570 to 590. ஸோ அது டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டியது வயலட் அண்ட் ப்ளூ, வில் யூஸ் ப்ளூ ஃபில்டர். ஸோ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ளூ ஃபில்டர்ஸ் யார் யாருக்கு, ஆரஞ்ச் ஃபில்டர் யாருக்கு, கிரீன் ஃபில்டர் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைல் பண்ணி கூட யூ கேன் ரிமெம்பர். பட் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் நாட் திஸ் திங்ஸ், கலோரிமீட்டர் ஃபில்டர்ஸ் பத்தி தெரியலனா கூட அட்லீஸ்ட் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அந்த சொல்யூஷன்ல இருக்கிற கலர்ஸ். ஆக்சுவலா இது தானே கலர்ஸ் வேற எதுவும் இருக்க போறது இல்ல. ஸோ இது இல்லைன்னா இதோட பேட்டர்னோட ரிலேட்டட் கலர்ஸா இருக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலர் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். ஸோ என்ன கலர்ஸோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அதோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வயலட்னா எல்லோ கிரீன், ப்ளூனா ஆரஞ்சு, கிரீனா ரெட் பர்பிள், எல்லோனா வயலட் ப்ளூ, ஆரஞ்சுனா ப்ளூ, ரெட்னா ப்ளூ கிரீன். ஸோ இதை நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ட்ரன்சஸ் லைக் சிஎஸ்ஐஆர் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா சியூடி இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்
இப்போ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி பியர் அண்ட் லாம்பர்ஸ் அவங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா விச் இஸ் கால்ட் அஸ் பியர் லாம்பர்ட்ஸ் லா. ஸோ பியர் லாம்பர்ட்ஸ் லா எது ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் லைட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் இருக்கு, அந்த அமௌண்ட் ஆஃப் லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட். அந்த அந்த சொல்யூஷன்ல இருக்கிற சொல்யூட்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ த பாத்ல அது எவ்வளோ பாத் அந்த லைட்டோட பாத் லென்த் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணுது. ஸோ இதை வச்சு அந்த கான்சன்ட்ரேஷனையும் அந்த பாத் லென்த் டைரக்டா ப்ரொபோர்ஷனல் இருக்கு அப்படின்றது தான் பியர் லாம்பர்ட்ஸ் லா. ஸோ ஆக்சுவலி அவங்க டிஸ்கிரைப் பண்ண அதுக்குரிய மீனிங் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் ஃபார்முலா வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ A is equal to epsilon into C into L. ஸோ இதுதான் பியர் லாம்பர்ட்ஸ்லோட ஃபார்முலா. ஸோ ஏ அப்படின்றது இங்க என்ன மீனிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்பன்ஸ். ஸோ அப்சார்பன்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த லைட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அது எடுத்துக்குது. ஆக்சுவலா அப்சார்பன்ஸ், அப்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷன் ரெண்டு டெர்மினாலஜி இருக்கு. ஸோ இதுக்கு இங்க ரிலேட்டட் இல்லதான், பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இது அப்சார்ப்ஷன். இன்னொரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அட்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷன். ஸோ ரெண்டு லைக் ஆட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம வந்து இட்லி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம இட்லி சாப்பிடும்போது இட்லிக்கு கூட எதை வச்சு சாப்பிடலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லைக் சட்னி வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிடலாம், இட்லி பொடி வச்சு சாப்பிடலாம். ஸோ சாம்பார் நம்ம எடுத்துப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடல் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் இட்லி சாம்பார்னா. ஸோ நம்ம இட்லியை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாம்பார்ல ஃபுல்லா டிப் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நம்ம டிப் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அந்த சாம்பாரை வந்து அந்த இட்லி பீஸ், ஒன் ஆஃப் த இட்லி பீஸ் வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அந்த இட்லி அந்த சாம்பாரை ஃபுல்லா எடுத்துக்கும். ஸோ அது ஃபுல்லா அதுல நனைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துக்குது, நனைஞ்சு போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அதுதான் ஃபுல்லா எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன, அதே இட்லி எடுத்துப்போம், சாம்பாருக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பொடி எடுத்துக்கிறோம். ஸோ இட்லி பொடி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இட்லியோட ஒரு பீஸ் எடுப்போம், ஜஸ்ட் நம்ம அதை வந்து இட்லி பொடி மேல டிப் பண்ணுவோம். அப்போ அந்த பொடி என்ன பண்ணும்னா அந்த சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஒட்டிக்குமே தவிர இட்லி ஃபுல்லா அந்த இட்லி பீஸ் ஃபுல்லா போகாது. ஸோ அப்போ போகல அப்படின்னா என்னது அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாங்க, அட்சார்ப்ஷன் அது ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹியர் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லைட் அவங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் வந்து ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதோட ரேஷியோ எடுக்க போறோம். ஸோ ரேஷியோ ஆஃப் வாட், ரேஷியோ ஆஃப் இன்சிடென்ட் டு டிரான்ஸ்மிட்டட் லைட். ஸோ உள்ள வந்த லைட்டு, டிரான்ஸ்மிட் ஆன லைட், உள்ள எவ்வளவு லைட் வந்துச்சு, எவ்வளவு லைட் டிரான்ஸ்மிட் ஆச்சு, அதோட ரேஷியோ தான் வந்து இந்த அப்சார்பன்ஸ். ஸோ லாக் ஆஃப் I0/I. ஸோ எவ்வளோ லைட் உள்ள வந்துச்சு, எவ்வளவு லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுல என்ன தெரிஞ்சிடும், எவ்வளவு அப்சார்வ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மோலார் அப்சார்ப்டிவிட்டி. ஸோ இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல் மோல் பர் சென்டிமீட்டர். ஸோ இது என்ன நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹவு ஸ்ட்ராங்லி த சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ்ஸ், எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுலயுமே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், எவ்வளவு அப்சர்வ் ஆயிருக்கு, எதெல்லாம் வெளியில போயிருக்கு அப்படி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் பர் காம்பவுண்ட். ஒவ்வொரு லாம்டாவுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் ரொம்ப இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை வச்சுப்போம். ஃபிக்ஸ்டு வேல்யூஸை நம்ம இதை வச்சுட்டு டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ கான்சன்ட்ரேஷனா மோல்ஸ் பர் லிட்டர், தட் இஸ் கால் யுவர் மோலார். ஸோ இதுல தான் நம்ம மொலாலிட்டி, நார்மாலிட்டி பார்ப்போம். ஸோ அதையும் நம்ம வந்து வாட்டரோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி படிக்கும்போது கண்டிப்பா படிக்கலாம். ஸோ மோலார் கான்சன்ட்ரேஷன் என்னன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் த சொல்யூட். அந்த சொல்யூஷன்ல இருக்க சொல்யூட் எவ்வளவு அப்சார்ப் பண்ண போகுது அப்படின்றதுதான் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட். நெக்ஸ்ட் பாத் லென்த், அதோட இது என்னன்னா சென்டிமீட்டர். அஃப்கோர்ஸ் அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைட் ஜஸ்ட் டிராவல்ஸ் த்ரூ த சென்ட். யூஸ்வலி எப்பவுமே நம்ம வந்து 1 சென்டிமீட்டருக்குள்ள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த 1 சென்டிமீட்டர் இதுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு கரெக்டா கிடைக்கணும். ஸோ இதோட ஃபார்ம்ஸ், டிரைவ் ஃபார்ம்ஸ் என்னன்னா T is equal to I by I0. ஸோ டிரான்ஸ்மிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்.
அப்புறம் வந்து இது அப்புறம் பெர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னாலும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். T into 100 which is equal to A is equal to 2 minus log T. ஸோ இதெல்லாம் நாட் that இம்பார்ட்டன்ட். ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா நமக்கு இது தெரிஞ்சா போதும். கலோரிமெட்ரி லெவலுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் பியர் லாம்பர்ட்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ கான்சென்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் அது வேலிடா இருக்கும். தட் இஸ் பிலோ less than 0.01 molarity. So இதுக்கு வந்து monochromatic light வேணும். So lightly different types of light இருக்கு, like polychromatic, monochromatic. மோனோக்ரோமேட்டிக்னா ஒரே மாதிரி, மோனோ அப்படின்னா சேம், ஸோ ஒரே மாதிரியான கலர்ஸ் இருக்கக்கூடிய லைட்டு. பாலினா நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய, குரோமோனா கலர்ட் லைட்டு. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பியர் லாம்பர்ஸ்லாம் வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட்டுக்கு மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப டர்பிடா ஃப்ளூரசண்டா இருக்க சாம்பிள்ஸ்க்கு இதை அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப டர்பிடிட்டியா இருக்கு, டார்க் ஹைலி கான்சென்ட்ரேட்டட்க்கும் டர்பிடிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சொல்யூட் ஒரே ஒரு சொல்யூட் மட்டும் இருந்து அது ரொம்ப டார்க்காவோ ஒரு அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருந்தா தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் அதுல மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் சொல்யூஷன், அதாவது சாலிட், லிக்விட், அப்புறம் கேசஸ்லாம் கலந்து அது ஒரு மாதிரி டர்பிடிட்டியா இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ்க்கு கலோரிமெட்ரி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. மீன் திஸ் பியர் லாம்பர்ட்ஸ் லாவை நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரே லைட்டுக்கும் சொல்யூட் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணுவோம். தீஸ் ஆர் லிமிடேஷன்ஸ். இதெல்லாம் இருந்தா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி படிக்க முடியாது அப்படின்ற லிமிடேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பியர் லாம்பர்ட்ஸ் லா வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமும் ஒரு கிராஃபை எப்படி வரையலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, a colored solution in a 1 centimeter cuvette. பாத் லென்த் எப்பவுமே 1 சென்டிமீட்டர் இருக்கும். கியூவெட் அப்படின்னா நம்ம அந்த எதுல வந்து சொல்யூஷனை போட்டுட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ள வைப்போமோ அதை நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுதான் வந்து கியூவெட் இருக்கு அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூவெட்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூவெட்டே வந்து கிளாஸ் கியூவெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸால உருவாக்கப்பட்ட கியூவெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸால யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்புறம் சிலிக்கா வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூவெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கியூவெட்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எதில் நம்ம வந்து சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அது எவ்வளோ அப்சர்பன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.48 கொடுக்குது. ஸோ அதோட மோலார் அப்சார்ப்டிவிட்டியும் கொடுத்துட்டாங்க நமக்கு 6400. இதோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னா A is equal to epsilon into C into L. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம அதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷனோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஃபார்ம், ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கால்குலேஷன். ஸோ இந்த வந்து நம்ம பேசிக் லெபார்டரிஸ்ல யூஜி பிஜிஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி நம்ம கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நோன் கான்சென்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3. அதுக்கப்புறம் அதோட அப்சார்பன்ஸை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டோட அப்சர்ப்ஷனை மெஷர் பண்றோம். வந்த அப்சர்ப்ஷன் வேல்யூவை நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்றோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் எடுத்தோம். ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த வந்து நமக்கு அப்சர்வர் வேல்யூஸ். ஸோ இதோட ஸ்லோப் வேல்யூஸ் வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ எங்க வச்சாலும் நமக்கு ஜஸ்ட் கெட் த ஸ்லோப் வேல்யூ ஃப்ரம் தி கிராஃப். இதுதான் வந்து கிராஃபிக்கல் ஸ்டாண்டர்ட் கேலிப்ரேஷன் கர்வ். இது நமக்கு வேல்யூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு நம்ம டைரக்டா கான்சென்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கலோரிமீட்டர். ஒரு கலோரிமீட்டரோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் 10 மார்க்ஸ்லாம் ஸ்கூல்ஸ் கிட்ஸோ இல்லை நீங்க யூஜி பிஜி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்கன்னா இதை நீங்க இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நீங்க டயக்ராம் வரைஞ்சு இந்த காம்பனன்ட்ஸ் பத்தி எழுதிக்கலாம். ஸோ லைட் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த காம்பனன்ட்ல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஃபில்டர், நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் கலர்ஸ். கியூவெட்னா அந்த சாம்பிள் எதுல போட்டு வைக்கிறோமோ அந்த இதுக்கு பேர், அந்த சாம்பிள் ஹோல்டருக்கு பேரு கியூவெட். அப்புறம் அதை டிடெக்டார் அதை டிடெக்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ரீட் அவுட் சிஸ்டம். ஸோ லைட் சோர்ஸ் எப்பவுமே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன், மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ், இல்லைனாக்கா ஹாலோஜன் லேம்ப். ஸோ இவங்க இந்த டங்ஸ்டனும் ஹாலோஜன் லேம்பும் என்ன எமிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஒயிட் லைட் 380 to 780 நானோமீட்டர் ரேஞ்ச்ல அவங்க
விசிபிள் லைட் அந்த ரேஞ்ச்குள்ள இருக்க விசிபிள் லைட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் கலர் கண்டிப்பா நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், நம்மளோட சொல்யூஷன் என்ன கலர் இருக்கோ அதுக்குரிய காம்ப்ளிமெண்டரி கலர்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பதான் அது வந்து இட் வில் ஒன்லி அலவ் த அப்சர்வ் லைட் பாஸ். நெக்ஸ்ட் கியூவர்ட் சாம்பிள் ஹோல்டர் நம்மளோட டிஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா குவார்ட்ஸ் கியூவர்ட் யூஸ் பண்ணுவாங்க. குவார்ட்ஸ் கியூவர்ட்ஸ் வாங்க முடியல அப்படின்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா, அது இல்லைனாக்கா நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸஸால உருவாக்கப்பட்ட கியூவெட் சாம்பிள்ஸ் கியூவெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் ஹோல்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டிடெக்டார் வந்து போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ். ஸோ என்ன மாதிரியான செல்ஸ் நம்ம டிடெக்டார் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றது எதுனா போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணும். ஸோ போட்டோ எலக்ட்ரிக் இல்லையா, லைட்டை வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த வேல்யூஸை டிடெக்ட் பண்றவங்க யாருன்னா கேல்வனோமீட்டர், டிஜிட்டல் டிஸ்பிளேஸ். ஸோ நம்ம சில லேப்ஸ்ல பார்த்தோம்னா சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுலயே நமக்கு டிஜிட்டலா டிஸ்பிளே ஆகும். இல்லைனாக்கா த்ரூ த கேல்வனோமீட்டர் நம்ம அப்சார்பன்ஸ் இல்லைனாக்கா டிரான்ஸ்மிட்டன்ஸ் வேல்யூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கம்ப்யூட்டர்ஸோட கனெக்டட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இது சேம் திங் ரிப்பீட் ஆயிருக்கு. ஜஸ்ட் அப்போ இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ கியூவர்ட் சாம்பிள்ஸ்ல வந்து நம்ம கிளாஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விசிபிள் லைட்னா நம்ம வந்து கிளாஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் யூஸ் பண்ணும்போது நம்ம குவார்ட்ஸ் கியூவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா ஆர்எல்ஸ் வில் யூஸ் ஃபார் ஃபைபர் ஆப்டிக்ஸ், அந்த மாதிரியானது யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கலர் ஃபில்டர்ஸ், மோனோக்ரோமேட்டர்ஸ், லைட் சோர்ஸ். எப்பவுமே காமனா யூஸ் பண்றது டங்ஸ்டன் லேம்ப், அப்படி இல்லைனாக்கா ஹாலோஜன் லேம்ப்ஸ். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பிளாங்க்ஸ் செட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நார்மல் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம பிளாங்க் யூஸ் பண்றோம். ஏன் பிளாங்க் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர வேல்யூஸ் நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த சொல்யூஷன்ல சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் இருக்கும். ஸோ நான் என்ன கண்டிப்பா மேக் ஷூர் பண்றேன்னா எனக்கு கடைசியா வர வேண்டிய அந்த ரீடிங் வேல்யூஸ் வந்து அந்த சொல்யூட்டோடது மட்டும்தான், சால்வெண்டோடது கிடையாது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த சால்வெண்ட், இப்ப நான் ஒரு சொல்யூஷனை வந்து வாட்டர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வாட்டர் தான் அதுல சால்வெண்ட். இல்ல அந்த சொல்யூஷனை நான் வேற ஏதாவது டைப் ஆஃப் பஃபர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பஃபர் வந்து எனக்கு சால்வெண்டா இருப்பாங்க. இல்ல நான் சில சொல்யூஷன் வந்து ஆசிட்ஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா அந்த சால்வெண்ட் யார் அப்படின்னா ஆசிட். ஸோ இந்த சால்வெண்ட்ஸ் யாருமே அந்த வேல்யூஸ்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ அந்த இன்டர்ஃபியரன்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நான் என்ன மேக் ஷூர் பண்றேன்னா பிளாங்க் செட் பண்றோம். ஸோ பிளாங்க் என்ன பண்ணுவோம், அந்த கியூவெட்டை பிளாங்க்னா யாரும் வெறும் அந்த சால்வெண்ட், எந்த சால்வெண்ட்டை வச்சு அந்த சொல்யூஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து கலோரிமீட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ரீடிங் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா A is equal to 0, தட் இஸ் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன் வந்து 100%. அந்த சால்வெண்டால எனக்கு வர ரீடிங் அந்த சால்வெண்டால கிடையாது. ஏன்னா அந்த சால்வெண்ட் வந்து எனக்கு எந்த ரீடிங்கும் கொடுக்கலன்னு நம்ம முன்னாடியே பிளாங்கா செட் பண்றது. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் அப்சார்ப்ஷனை எலிமினேட் பண்ணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ எப்பவுமே நம்ம வந்து பிளாங்கை வந்து ஃபிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா கரெக்ட் கலர் ஃபில்டர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபில்டர் எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம், என் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபில்டர்ஸை சூஸ் பண்ணுவேன். ப்ளூ கலர் சொல்யூஷன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஆரஞ்சு ரெட் கலர் ஃபில்டர். ஆக்சுவலி இது மாதிரி ஒரு ஃபில்டர் அதுல இருக்குமா அப்படின்னா கிடையாது. கலோரிமீட்டர் பாத்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ என்னோட சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபில்டர் அதுல ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், லைட்டை பாஸ் பண்ண சொல்ல போறேன். ஐ மீன் நான் ஆன் பண்ண உடனே ஒயிட் லைட் வில் பாஸ், அது ஃபில்டர் ஆகும். அப்புறம் மோனோக்ரோமேட்டிக் பீம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சாம்பிளுக்குள்ள போயிட்டு எனக்கு அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் லைட், அப்சர்வ் ஆகாத லைட் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த டிரான்ஸ்மிட் ஆன லைட்டை போட்டோ எலக்ட்ரிக் டிடெக்டர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மோர் கான்சென்ட்ரேட்டட் சாம்பிள்னா கொஞ்சோண்டு தான் டிரான்ஸ்மிட், ஏன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. அப்சர்வ் பண்ணா டிரான்ஸ்மிஷன் லைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வேல்யூ வந்து ஹையர் அப்சார்பன்ஸ். ஸோ என்னோட சொல்யூஷன், என்னோட டீ ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கு, நிறைய விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். லெஸ்ஸான விஷயத்தை தான் வெளியில அனுப்பும். ஆனா அந்த லெஸ்ஸான விஷயம் என்ன சொல்லும், ஹையர் அப்சார்பன்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால லெஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு நமக்கு
சூப்பரான அப்சர்வன்ஸ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் galvanometer இல்லைனாக்கா டிஸ்பிளேஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நான் கான்சன்ட்ரேஷனை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இல்லைனாக்கா நான் வந்து கான்சன்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச பியர் லாம்பர்ட்ஸ் லா வேல்யூஸ் வச்சு அந்த ஃபார்முலால இம்போர்ட் ஐ வில் கால்குலேட்டர். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து மோல்ஸ் பர் லிட்டர் இல்லைன்னா எம்ஜி பர் எம்எல் இல்லை மைக்ரோகிராம் பர் எம்எல் பேஸ் பண்ணி நான் இன்டர்பிரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் கலோரிமீட்டர். ஸோ இது வந்து கலோரிமீட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த கலோரிமீட்டர் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டரை பத்தின கம்பேரிசன் இது. ஆக்சுவலா இது நீங்க வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் படிச்ச பிறகு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இதோட டிஸ்கஷனை வந்து நான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வீடியோட எண்டில் இந்த கம்பேரிசனை வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இது எதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன். ஸோ ப்ரோட்டீன் என்னோட சொல்யூஷன்ல ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணணும்னா ஐ கேன் கோ ஃபார் கலோரிமெட்ரி. ஸோ இதில் நான் ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவேன்? பிராஃபோர்ட் மெத்தட், பயூரிட் மெத்தட், லவ்ரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாமே இந்த கலோரிமெட்ரியை யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நான் பொவைன் சீரம் ஆல்புமின் பிஎஸ்சி அப்படின்றது பொவைன் சீரம் ஆல்புமினை ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி கர்வ் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அன்னோன் ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ பாஃபோர்ட் மெத்தட் யூஸ் பண்ணனா 595 தான் லாம்டா மேக்ஸ் மேக்ஸிமம் அப்சார்பன்ஸ். அதே பயூரட் மெத்தட் யூஸ் பண்ணா 540. ஸோ பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன். ஸோ என்னோட பிளட்ல குளுக்கோஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணா அகைன் ஐ வில் கோ ஃபார் கலோரிமெட்ரி. ஸோ குளுக்கோஸோட இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு பிங்க் கலர் கிடைக்கும். இந்த இந்த அப்சார்பன்ஸை நான் 540 நானோமீட்டர்ல மெஷர் பண்ணுவேன். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் பர்பஸ் இன் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி லேப்ஸ்ல. அப்புறம் ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷன். ஸோ என்னோட பிளட்ல இருக்க ஹெச்பி கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணோம்னா அகைன் ஐ கோ ஃபார் கலோரிமெட்ரி. இந்த மெத்தடுக்கு பேரு டிராப்கின்ஸ் மெத்தட். இங்கேயுமே நான் 540 நானோமீட்டர்ல மெஷர் பண்ணுவேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அனீமிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்றது அவங்களோட ஹெச்பி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் எனி டைப் ஆஃப் என்சைம் ஆக்டிவிட்டி அசேஸ் பண்ணணும்னா கலோரிமெட்ரி போகலாம். வாட்டர் குவாலிட்டி அனாலிசிஸ் பண்ணணும்னாலும் நான் கலோரிமெட்ரின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவேன். பேசிக்லி இதெல்லாம் வந்து வாட்டர் குவாலிட்டி இதெல்லாமே வந்து என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்ல படிக்கும்போது நம்ம கலோரிமெட்ரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார்மசிட்டிக்கல குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த ட்ரக்கோட பியூரிட்டி அதோட கான்சென்ட்ரேஷனை செக் பண்ணணும்னாலும் நான் வந்து கலோரிமெட்ரிக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ் பத்தி அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி எல்லாம் அனாலிசிஸ் பத்தி அதோட பியூரிட்டி எவ்வளவு இருக்கு அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அகெயின் நான் கலோரிமெட்ரி பாருங்க. அப்போ ஒரு பயோகெமிஸ்ட்ரி லேப்ல கலோரிமெட்ரி அப்போ நீ இந்த இந்த கான்செப்ட்ஸை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு பயோகெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஒரு மெடிக்கல் லேப்ல இருக்கவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இனியா இந்த இண்டஸ்ட்ரி லெவல்ல இருக்கவங்க இந்த என்சைம் ஆக்டிவிட்டி இல்ல என்விரான்மெண்டல் மானிட்டரிங் பண்றவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும். ட்ரக் ப்ரிப்பரேஷன்ல இருக்க ஃபார்மசி படிக்கிறவங்களா இருந்தா அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எல்லா வாஸ்ட் ஃபீல்ட்லயுமே நம்ம வந்து இந்த கலோரிமெட்ரி அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம கடைசியா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கணும்னா கலோரிமெட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோலார் அப்சார்பிலிட்டி காம்ப்ளிமெண்ட்ரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். கேலிப்ரேஷன் கர்வ்னா என்ன, கலோரிமெட்ரி வெர்சஸ் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, நெக்ஸ்ட் பியர் லாம்பர்ட்ஸ் லா அத பிரின்சிபல், டிரான்ஸ்மிட்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். கலோரிமெட்ரியோட பார்ட்ஸ் தெரியணும். லிமிடேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பார்ப்போம். ஸோ பியர் லாம்பர்ட்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா the light the absorbance வந்து directly proportional to the concentration and the path length. ரெட் கலர் சொல்யூஷன் எந்த வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணோம் அதோடைய காம்ப்ளிமெண்டரி கிரீன் லைட் 520 நானோமீட்டர். ஸோ இது மாதிரி இந்த எம்சிக்யூஸை நீங்க படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கலோரிமெட்ரி அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, லாங் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெஃபரன்சஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ரீடிங். ஸோ வில்சன் அண்ட் வாக்கர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை படிக்கலாம். சஜஸ்டட் ரீடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்சன் அண்ட் வாக்கர். மற்ற புக்ஸுமே நான் ரெஃபர் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் இல்லை வேற எது மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க.
இந்த அனாலிட்டிக்கல் டெக்னிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட கன்டின்யூ பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் ரிலேட்டடான எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. வீடியோவ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.